தமிழ்நாடு ஒரு அறிவார்ந்த ஒரு எழுச்சியாக வந்தது. இன்றைக்கு தமிழ்நாடு வந்து இந்தியாவிலே தனித்து இருக்கிறதுக்கு காரணமே, இங்கே நீங்கள் எல்லா கட்சிகளுமே பாருங்கள், ஒரு அறிவார்ந்த விவாதங்களும் போராட்டங்களும் தான் முன்னெடுப்பாங்க. அவர் சொல்லுவார், இந்த மலைகளை காப்பாற்ற போகிறேன், ஆறை காப்பாற்ற போகிறேன், நிலத்தை காப்பாற்ற போகிறேன், ஆற்று மணல் திருடப்படுது அதை காப்பாற்ற போகிறேன். காது மணல் கொள்ளையனுக்கு புரோக்கர் வேலை பார்த்தது யாரு? மதுரையில பிஆர்பி பழனிசாமி என்ற மிகப்பெரிய கனிம வள கொள்ளையனுக்கு முட்டு கொடுத்தவன் யாரு? சீமான் தான். இது அவன் கட்சியில இருந்து வெளியே வரவனே குற்றம் சாட்டிட்டு தாங்க வரான். சீமான் இப்ப ஆதாரம் கேட்பாரு உங்ககிட்ட. இப்ப சீமான் மீது இந்த ஊழல் எல்லாம் சீமான் வந்து கைக்கூலியா செயல்பட்டாரு. நான் சொல்றது கேளுங்க, இதுக்கெல்லாம் ஆதாரம் இல்லை. அவங்க கட்சிக்காரங்க வச்சுட்டு வந்த குற்றச்சாட்டு தான். இது ஒன்றும் இது கிடையாது. நீ வந்து தாது மணல் கொள்ளையனா அறியப்பட்ட ஒருத்தவனுடைய வீட்டு விசேஷத்தில் போட்டு வரவேற்புல நிற்கிறதுலாம் ஊரஞ்சது தானே. புரியுதுங்களா? இவன் பேசுறது ஒண்ணு, இவன் நடவடிக்கை ஒண்ணுங்க.